ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவையான டேஸ்டியான ஆட்டுக்கறி நெஞ்செலும்பு சூப்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டு நெஞ்செலும்பு கறியை 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் சூடானோன்னே நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பட்டை 2 துண்டு, கல்பாசி 3, பட்டை கிராம்பு 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 50 கிராம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கறி வேக வச்சு எடுத்ததை தண்ணியோடு சேர்த்துக்கணும். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி, நாங்கள் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் சூப்பு. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகுது. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக சூப்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும். தேங்காய், கசகசை கொஞ்சம், அதுக்கப்புறம் முந்திரி 3 முந்திரி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அதை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மா செஞ்சது, சூப்பராக செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பெப்பர் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் பெப்பர், நல்லெண்ணெய் வாசத்துக்கு ஊற்றிக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம்.
ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.